வணக்கங்க, வெல்கம் டு குக் ரேசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸ்டைல்ல சிப்பி காளான் வறுவல் செய்ய போறோங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. இதுல இஞ்சி பூண்டை தவிர எந்த மசாலாவும் போட போறது இல்லைங்க. இது வந்து சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிப்பி காளான் வறுவல் எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 600 கிராம் அளவுக்கு சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் இது வந்து வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காளான் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. 8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். காரம் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மிளகாயை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இது இருக்கிற விதையை வந்து எடுத்துடலாங்க. விதையை எடுத்துட்டு மறுபடியும் இப்படி லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். விதையோடு போட்டோம்னா காரம் ரொம்ப அதிகமாயிருங்க. காரத்துக்கு இந்த மிளகாய் ஒன்று தான் போடுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வேறு மிளகாய் தூள் எதுவும் போடுறதில்ல. இந்த விதையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாம்பார் பொடியோ மிளகாய் தூளோ அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம் வரமிளகாய் போட்டு வதக்கிக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதக்கணுங்க. இந்தளவு இஞ்சியும் 8 பல் பூண்டு 2 சேர்த்து இடித்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து இந்தளவு செவந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இது கூடவே சன்னமாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் தேங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுக்கிற காளானை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. காளான் வந்து வதங்க அதிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க. வெங்காயம் தேங்காய் காளான் இதெல்லாம் வந்து எண்ணெயிலே வதக்கிறதுனால இது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பள்ளிப்பாளையம் சிப்பி காளான் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.